சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்களை மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறோம். ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இது ரொம்பவே முக்கியமானது. என்னன்னு சொன்னா 2026 ஜனவரியில இருந்து பல மாற்றங்கள் புதிய சட்டங்களாகவே மாறி இருக்கிறது, அமலுக்கு வந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொன்னாலே மிக முக்கியமானதா இருக்கு இல்லையா? அதனால இந்த எபிசோட்டையும் நீங்க மறக்காம கட்டாயம் பார்த்தே ஆகணும். சுவிட்சர்லாந்துல வாழக்கூடிய தமிழர்களாகவும் இருக்கலாம், வெளிநாட்டினராகவும் இருக்கலாம். 2026 ஆண்டுல முக்கியமான பல மாற்றங்கள் அதிரடியாக கொண்டு வந்திருக்கு சுவிட்சர்லாந்து அரசு. அதாவது ஜனவரி 1 இருந்து இந்த புதிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றங்களா வந்ததால பாரியதொரு வாழ்க்கை சுமையாகவே இருக்கலாம், வாழ்க்கையினுடைய பாதிப்பாகவும் இருக்கலாம். இதனால எல்லாத்தையுமே சமாளிச்சு வாழ்க்கையை கொண்டு போறதுதான் ரொம்பவே முக்கியமானது. இருந்தாலும் நன்மை தீமை அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு. என்ன விஷயம்னு பார்க்கலாம். முதல்ல ஓய்வூதியம் பெறவங்களுக்கான நற்செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு தெரியுமா? 2026 டிசம்பர்ல இருந்து முதன்முறையா 13வது AHV ஓய்வூதிய கொடுப்பனவு என்ற கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கு. இது உடனடி அமலுக்கு வந்த விஷயமே கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2024 ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. அதுல சுவிஸ் மக்கள் இதற்கான ஆதரவு ஒப்புதல் அளிக்கிறாங்க. அதாவது சுவிட்சர்லாந்துல வசிக்கிறவங்களாகவும் இருக்கலாம், அவங்க குடிமக்களாக இருந்தாலும் சரி, அதுவிட அனுமதி இருந்தாலும் சரி, ஓய்வூதிய வயது எட்டினத்துக்கு அப்புறமா இந்த கொடுப்பனவு அவங்களுக்கு கிடைக்கும். அதோட 2026 இருந்து பில்லர் 3A என்ற வரிச்சலுகை உள்ள ஓய்வூதிய திட்டத்துல கடந்த 10 வருஷத்துக்கான தொகையை பின்னோக்கி கட்டக்கூடிய வசதியும் கொடுக்கிறாங்க. இது இதுவரைக்குமே இல்லாத அளவுக்கான புதிய சட்டமாகவே, சட்ட திருத்தமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததான் சுகாதாரம் அதோட மருத்துவ காப்பீட்டு விஷயத்துல என்ன விஷயம்னு பார்த்தா நல்லதும் இருக்கு, கவலையான விஷயமும் இருக்கு. அதாவது 2026 சுகாதார காப்பீட்டு பிரீமியம் வந்து சராசரியா 4.4% உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 2025 6% உயர்வை கண்டது. அதனால இந்த வருஷம் சற்று குறைவுதான் அப்படின்னு சொல்லப்படுறது ஆறுதலா இருக்கு. இதே நேரத்தில் டிப்தீரியா, டெட்டனஸ், மெனிங்கோகோக்கல் நோய்க்கான தடுப்பூசிகள் இருக்கு இல்லையா? சில கட்டாயமான தடுப்பூசிகளுக்கான செலவு வந்து காப்பீட்டு நிறுவனங்களே ஏற்கும் என்றுதான் குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் நிம்மதியானதாகவும் வரவேற்புக்குரிய மாற்றமாகவும் பார்க்கப்படுது. அடுத்ததா 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்த டாமெட் மருத்துவ கட்டண முறை மாற்றப்பட்டு டாடொக் என்ற புதிய அமைப்பு அமலுக்கு வருது. இது நவீன மருத்துவ நடைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லி இருக்காங்க. அடுத்ததா குடும்பங்களுக்கு மிக முக்கியமானதா இருக்கக்கூடிய மின்சார கட்டணம் சம்பந்தமான நல்ல விஷயமும் இருக்கு. அதாவது 2026 அடிப்படை மின்சார திட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து சராசரியா 4% கட்டண குறைப்பு இருக்கு. ஒரு சாதாரண குடும்பம் வந்து வருஷத்துக்கு 58 சுவிஸ் பிராங்க மிச்சப்படுத்தலாம் இதன் மூலமாக சொல்லப்படுது. அடுத்ததா சுவிட்சர்லாந்துல வாழக்கூடிய அனைவருக்குமே வந்து சுற்றுச்சூழல் வரியிலிருந்து 567 மில்லியன் சுவிஸ் பிராங்க் தொகை திரும்ப வழங்கப்பட போகுது. அதோட அந்த தொகை வந்து அவங்களுடைய சுகாதார காப்பீட்டு பிரீமியத்திலிருந்து கழிக்கப்படுமா. அதாவது இது வந்து நேரடியா கையில பணமா கிடைக்காட்டியும் பிரீமியம் உங்களுக்கான சுமை இருக்கு இல்லையா, மிக பாரியதொரு சுமை உங்களுக்கு குறைக்கப்படும் என்று சொல்லப்படுது. அடுத்ததா புதிய தடுப்புக்கான சட்ட மாற்றம் என்றது இருக்கு. அதாவது குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு விஷயம் தான் இது. அதாவது ஜனவரி 1 இருந்து யாரையாவது துரத்துறது, அழைப்புகளால தொந்தரவு செய்யறது, சைபர் புல்லிங் அல்லது குறிவச்சு கண்காணிக்கிறது போன்ற நடவடிக்கை எல்லாம் ஸ்டாக்கிங் என்று தனியான ஒரு குற்றமாக வரையறுக்கப்பட்டிருக்கு. இதனால இதுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இல்லைனா பண தண்டனை விதிக்கப்படலாம் என்றுதான் சுவிஸ் அரசு மூலமாக அதிரடியான சட்டமாக நடைமுறைக்கு வந்திருக்கு. அடுத்ததா மிக முக்கியமா வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம். புதிதா வீடு வாங்குறவங்களா நீங்க இருந்தா கட்டுமான குறைபாடுகளை புகார் அடிக்க இப்போ 60 நாட்கள் காலக்கெடு இருக்கு. முன்பு இது வரும் 7 நாட்கள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாமலும் இருந்துச்சு. அதோட ஜூன் 12, 2026 இருந்து சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய திருத்தப்பட்ட ஷெங்கன் எல்லை கோட்பாட்டை ஏற்று செயற்பட போகுது. இது விசா வழங்கக்கூடிய முறையிலையும் எல்லை கட்டுப்பாட்டிலையும் அதோட ஆரோக்கிய ஆவணங்களை சரிபார்க்கிற முறையிலையும்
வாழ்க்கையிலேயே மாற்றங்களை கொண்டு வரும். சுவிட்சர்லாந்துல வாழக்கூடிய தமிழர்கள் வேற்று நாடுகளுக்கு பயணிக்கிற சந்தர்ப்பத்துல தங்களுடைய பயண ஆவணங்களை புதிய விதிகளுக்கு இணங்கி இருக்காங்களான்றதை உறுதி செய்யறது தான் ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். அடுத்ததா இணைய மோசடி சம்பந்தமா பார்த்தா இணைய மோசடி அழைப்புகளை குறைக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஜனவரி 1 வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகள் சுவிஸ் நிலையான எண்களை காட்டிச்சுன்னா அவற்றை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கண்டறிஞ்சு தடுக்கணும். ஜூலை 1 இது மொபைல் எண்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்படுது. சுருக்கமா சொல்றேன்னா 2026 எடுத்துக்கிட்டா சுவிட்சர்லாந்துல வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஓய்வூதியம், மருத்துவம், மின்சார கட்டணம், சட்ட பாதுகாப்பு, வீடு வாங்குறதுன்னு பல தளங்கள்ல மாற்றங்கள் நல்லபடியா தான் இருக்கு. இந்த மாற்றங்களை நன்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்துறதும் வாழ்க்கையில மிக முக்கியமாக புரிஞ்சு கொண்டு நடத்துறது தான் எல்லோருக்குமே நன்மையான விஷயமாக இருக்க போகுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.